எஸ்எஸ்சி ஜிடி 20th February 2024, அதாவது டுடேயோட ஷிஃப்ட் ஒன் கொஸ்டின் என்ன மாதிரி ஜிகே கேட்டிருக்கான்னு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடோட ஆர்டிகல் கேட்டிருந்தாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு. அதுவும் வந்து என்னன்னா அப் டு இதுல இருந்து டைரக்டிவ் பிரின்சிபல் வந்து என்ன கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்ப நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ல இருந்து வந்து பேசிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். இதுல 3 விதமா பிரின்சிபல் இருக்கும். ஒன்னு வந்து என்ன சோசியலிஸ்ட் இருக்கும், அடுத்து காந்தியன் இருக்கும், லிபரல் ஒன் ஆஃப் த ஆர்டிகல் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட். இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பாலிட்டில வந்து என்னன்னா ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் வந்து என்னன்னா தரவா வந்து பாத்துட்டு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது சரிங்களா. இப்ப ஹை கோர்ட்டோட ரிட்ஸ் வந்து ரிலேட்டடா வந்து என்ன அடுத்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப ஆர்டிகல் 226 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட், ஹை கோர்ட் ரிட். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 226 டைரக்டா அங்க போய் கேட்கல. நம்ம ஆர்டிகல் 32 வந்து கண்டிப்பா படிச்சிருக்கோம், அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூட் ரெமெடி அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஈக்குவேட் பண்ணும்போது ஹை கோர்ட் வந்து ஆர்டிகல் 226 அப்படின்னு ஈஸியா நம்ம போட்டுலாம் சரிங்களா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்மே வந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி. இப்போ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது பார்ட் 3ல வரும், பார்ட் 4ல வந்து என்ன டைரக்டிவ் பிரின்சிபல் வரும், பார்ட் 4ஓட ஏல வந்து என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும் சரி. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சில பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது மாக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. பார்ட் 3 ஆர்டிகல் 12ல இருந்து 35க்குள்ள வரும். அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாரோட இருந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யூஎஸ்ஏ அண்ட் பிரான்ஸ் வர இட் கேன் பி சஸ்பெண்டட். எஃப்ஆர் வந்து சஸ்பெண்டட் டியூரிங் த வந்து எமர்ஜென்சி, எக்ஸப்ட் வந்து ஆர்டிகல் 20 அண்ட் 21 தவிர. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன் மட்டும் அவைலபிளா இருக்கிற ஆர்டிகல் எங்க இருக்கு? 15, அதே மாதிரி 16, 19, 29, 30 இந்த ஆர்டிகல் வந்து நான் வச்சுங்க. மேபி வந்து என்னன்னா அப்கமிங் ஷிஃப்ட் வந்து கேட்கலாம் சரி. அடுத்து என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து என்னன்னா மொத்தம் 6 விதமா வந்து பிரிச்சிருப்போம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட் அண்ட் ரைட் டு வந்து கான்ஸ்டிடியூஷன். ஒவ்வொரு ஆர்டிகலுமே வந்து என்னன்னா நான் வச்சு வெரி வெரி இம்பார்ட்டன் அப்கமிங் செஷன்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா மோகினியாட்டம். மோகினியாட்டம் கல்ச்சர் ரிலேட்டடா வந்து என்ன எஸ்எஸ்சி கேட்டாங்க. அதுவும் பர்டிகுலரா வந்து என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்டாங்க. ஆல்வேஸ் எஸ்எஸ்சி வந்து இந்த ரிலேட்டா பிக் பண்ணுவோம். இல்ல மோகினியாட்டம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22nd February 2023 வந்து கனக் ரீலே அப்படின்னு ஒரு ஃபேமஸான மோகினியாட்டம் டான்சர் வந்து பாசிட்டிவா இருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடா வந்து நீங்க கொஞ்சம் பாத்துங்க. அண்ட் ஆல்சோ பாப்புலரான மோகினியாட்டம் டான்சர் வந்து லிஸ்ட் வந்து தேவை சரிங்களா. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நம்ம மேட்சஸ் ஆஃப் ஃபாலோயிங் எலிமினேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நனந்தா நாயர் வருவாங்க, கல்யாணிக்குட்டி அம்மா வருவாங்க, ஜெயபிரபா மேனன், பல்லவி கிருஷ்ணன்ஸ், கோபிகா வர்மா, விஜயலட்சுமி, ராதா டட்டா, அந்த வந்து ரேமா ஸ்ரீகாந்த். இவங்க எல்லாமே வந்து ஃபேமஸான மோகினியாட்டம் டான்சர்ஸ். இது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும், மோகினியாட்டம் பிலாங் டு விச் ஸ்டேட் வந்து படிப்போம் சரிங்களா. அது படிக்கணும். அண்ட் ஆல்சோ மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ்ல மோகினியாட்டம் தவிர மிச்சம் இருக்கிறது வந்து 7 கிளாசிக்கல் டான்ஸ். அது பிலாங் டு விச் ஸ்டேட், என்ன அந்த கிளாசிக்கல் டான்ஸ், இதெல்லாமே வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டேன்னா, ஷிக் குரு என் பட்னா கேட்டிருந்தாங்க. அதாவது தக் ஸ்ரீ பட்னா சாஹிப் வந்து ரீசெண்டா நியூஸ்ல இருந்து, அதனால அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கலாம் சரிங்களா. நம்ம என்ன தேவை அப்படின்னா, இதோட பேர் வந்து தெரியணும். அதாவது தக் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 5 தக் மீன்ஸ் வந்து இவங்களோட டெம்பிள் சைட்னு சொல்லுவாங்க. ஸோ சிக் பீப்புளோட வந்து டெம்பிள் சைட் தான் வந்து சொல்லுவாங்க. இது லொகேட்டட் வந்து என்ன பட்னா சரிங்களா. சில பேர் வந்து என்ன நம்ம லாஜிக்கலா பார்த்தாவே இவங்க ஏன் பட்னா வராங்க, மோஸ்ட்லி வந்து என்ன பஞ்சாப் ரீஜனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எலிமினேட் பண்ணலாம் சார். அதான் சொல்றேன். பீகார்லயுமே வந்து என்ன இவங்களுக்கான ஒரு டெம்பிள் சைட் வந்து இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, பக்ரா நங்கல் டேம் அப்படின்னு ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. இது என்ன ஆஸ்பெக்ட்ல கேட்டாங்கன்னு தெரியல. பட் இந்த டேம் ரிலேட்டடா கேட்டதுனால வந்து இட்ஸ் லொகேட்டட் வந்து பாத்துங்க சரி. இது லொகேட்டட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்த கொஸ்டின் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ரிலேட்டடா கேட்டேன்னா, நம்மளுக்கு தெரியும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014 வந்து லான்ச் பண்ணப்பட்டது பிரைம் மினிஸ்டர்னால. சரி, இதுல இருந்து என்ன கீ ஃபீச்சர்னா நமக்கு தெரியும் ஜீரோ பேலன்ஸ். பேலன்ஸே இல்லாமலும் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதனால என்ன யூஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம்ல. டைரக்டா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட யார் வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து டைரக்டா செலுத்தணும். யாருமே வந்து மீடியேட்டர் தேவைன்னு சொல்லி தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்தது. மேபி வந்து என்னன்னா இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஆர் வந்து சென்டென்ஸ் வச்சு வந்து கேட்டிருக்கலாம். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சு பிரதான மந்திரி ஜன்தன் யோஜனா ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏதாவது நியூவான வந்து என்னன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அதையுமே வந்து பாத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து அலக்நந்தா ரிவர். இது ஜியோகிராஃபில வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான வந்து ஏரியா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ரிவர் சிஸ்டத்துல வந்து என்னன்னா உங்க கொஸ்டின் கேட்டிருக்கேன். என்னன்னா நம்ம ரிவர் சிஸ்டத்தை வந்து என்ன ஒரு வாட்டி வந்து என்ன ரிப்பீட்டடா பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் சரிங்களா. இந்த கேள்வி இதுல இருந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அலக்நந்தா ரிவர் வந்து பிலாங் டு விச் ஏரியான்னு கூட கேட்டுக்கலாம். ஆர் வந்து என்னன்னா எது ரிலேட்டடா வரும் கேட்டுக்கலாம். இப்ப நீங்க வந்து பேசிக்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யமுனோத்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளேஷியஸ். அதுல இருந்து வர ரிவர் தான் வந்து யமுனா வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் அலக்நந்தா ரிவர் வந்து ஒரு மேஜர் ரிவர். இதுல ஒண்ணா வந்து ஜாயின் பண்ணும் சரிங்களா. அலக்நந்தாவுக்கு ஃபர்ஸ்ட் ரிவர் சிஸ்டம் எங்க அந்த கிளேஷியர்ல இருந்து வரும், பத்ரிநாத்ல இருந்து வரும். அது கூட யாருன்னா தௌலி கங்கா வந்து என்ன கனெக்ட் ஆகும் சரியா. இந்த தௌலி கங்கா அலக்நந்தாவோட எங்க ஜாயின் ஆகுதோ அந்த பேருக்கு என்ன சொன்னா விஷ்ணு பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நந்தாகினி அப்படின்னு வந்து ஒரு ரிவர் வந்து என்னன்னா அலக்நந்தால ஜாயின் பண்ணும். அந்த பிளேஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா நந்த் பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிந்தர் கங்கா இருக்கும், அது கனெக்ட் பண்ற பிளேஸுக்கு வந்து கர்ண பிரயாக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முந்தாகினி. ஸோ முந்தாகினி வந்து கேதார்நாத்தோட கிளேஷியர்ல இருந்து வந்து வடிஞ்சு வரும். அங்க அதாவது அலக்நந்தாவோட எப்பயும் முந்தாகினி ஜாயின் பண்றோம் அந்த பிளேஸ்க்கு வந்து ருத்ர பிரயாக்னு சொல்லுவாங்க. அடுத்து
பாகீரதி ரிவர் வரும். So, இந்த பாகீரதி ரிவர் வந்து அலக்நந்தாவோட ஜாயின் பண்றது தேவ பிரயாக் வரும். இந்த பாகீரதி ரிவர் வந்து எங்க கிளேஷியர்ல இருந்து தண்ணி கொண்டு வரும் அப்படின்னா கங்கோத்தரியில இருந்து வந்து என்னன்னா அந்த தண்ணி வந்து வடிஞ்சு வரும் சரிங்களா. இது எல்லாமே வந்து என்ன கங்கா ரிவர் சிஸ்டம் சரிங்களா. ஸோ மேபி அடுத்த ஷிஃப்ட் வந்து கங்காவே கேட்கலாம். ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்து பிரம்மபுத்திரா இல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சவுத் இந்தியன்ல இருக்கிற ரிவருமே கேட்கலாம். ஸோ அதனால வந்து என்ன இதுல இருந்தா நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டேன்னா சாந்தினி கேடன் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ். இது வந்து எதிர்பார்த்த கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா செப்டம்பர்ல தான் வந்து என்ன வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் வந்து என்ன இதுக்கு கொடுத்திருந்தாங்க சரிங்களா. அதனால வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப சாந்தினி கேடன் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ். வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூரோட ஃபாதர் இருப்பாரு தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கு பேர் தான் வந்து சாந்தினி கேடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ மீனிங் வந்து என்ன அபோர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி லேட்டர் வந்து என்னன்னா ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த பிளேஸை வந்து ஸ்கூலா மாத்திருப்பாரு. அந்த ஸ்கூல் எவால்வ் இன்டு வந்து விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து என்ன தெரியும் மூணு தான். யார் யார் வந்து பர்சனாலிட்டி கனெக்டட் ஆகாங்க ரவீந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் அதே மாதிரி இட்ஸ் லொகேட்டட் இன் எந்த ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் அதுவே வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஓகே அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஹம்பி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹம்பி மீன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இது வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி இது லொகேட்டட் வந்து என்னன்னா கர்நாடகா இருக்கு அப்படி ஓகேவா. இதுல இருந்து வேற என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னா மேபி அந்த விருபக்ஷா டெம்பிளை பத்தி கேட்டுக்கலாம் இல்ல ஆதி சங்கராவோட வந்து என்னன்னா மோனஸ்ட்ரி ரிலேட்டடும் கேட்டுக்கலாம். ஸோ இது ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கோ அந்த ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் மியான்மர் டூரிங் வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்ல வந்து யாரும் மியான்மரோட பிரசிடென்ட் கேட்கறாங்க. இப்ப மியான்மரோட பிரசிடென்ட் கேட்டாவே நம்ம டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஓகே மியூசிக் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா என்ன மியூசிக் தெரியல கர்நாடிக் மியூசிக் இல்ல இந்துஸ்தானி மியூசிக் அப்படின்னு வந்து தெரியல சரிங்களா. அதனால மியூசிக் ரிலேட்டடா ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க. அது ரிலேட்டடா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் சரி. பட் டிபிஎஸ்பில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இதுவுமே ஒரு நல்ல கொஸ்டின் டேரக்டா கேட்டாங்க. டிபிஎஸ்பி டேக்கன் ஃப்ரம் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் டிபிஎஸ்பி வந்து என்னன்னா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் வந்து எடுத்திருப்பாங்க. வேற என்ன அடிஷனல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 36ல இருந்து 51 வரைக்கும் பார்ட் 4ல வந்து என்ன வரும் சரிங்களா ஷெட்யூலோட இதுல. அப்ப அடுத்து இம்பார்ட்டன் வந்து 3 கேட்டகரியா பிடிச்சிருப்பாங்க. சோஷியலிஸ்ட் காந்தியன் அந்த லிபரல் இன்டெலெக்சுவலா வரும். சோ பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லிருப்பாங்க இட்ஸ் நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ டைரக்டிவ் பிரின்சிபல் வந்து நாட் என்ஃபோர்சபிள் பை த கோர்ட்ஸ். இதுதான் வந்து இம்பார்ட்டன் ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. சோ அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஒடிஷா கேட்டிருந்தாங்க. அதாவது ஃபோக் டான்ஸ் மீன்ஸ் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. சில பேர் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிடுவாங்க. ஒடிசால இருக்கிற ஒடி இருக்குல்ல அந்த கிளாசிக்கல் டான்ஸ் கேட்கறாங்க. ஃபோக் டான்ஸ் வேற கிளாசிக்கல் டான்ஸ் வேற சரிங்களா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஒடிசால இருக்கிற ஃபோக் டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனாரின்னு வரும். சாவு டான்ஸ் ஜாகு வந்து இங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா செமி கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது ஆல்ரெடி வந்து என்னன்னா நிறைய வாட்டி வந்து என்ன கேட்டிருக்கேன். அதாவது வந்து நோட் பண்ணிக்கங்க. செமி கிளாசிக்கல் டான்ஸ் சாவு அதே மாதிரி வந்து கோட்டி பூவா. ஸோ இது எல்லாமே வந்து ஒடிஷாவோட ஃபோக் டான்ஸ். அதே மாதிரி பஞ்சாப் ராஜஸ்தான் வந்து லட்சதீப் இருக்கு. ஸோ பஞ்சாப் வந்து என்ன பாக்ரா ரிவர் இருக்கு. அதே மாதிரி வந்து கித்தா இருக்கு தாஃப்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான் வந்து கல்பீலியான்னு சொல்லுவாங்க. நீங்க பத்மாவத் மூவி பாத்தீங்கன்னா கல்பீலி அப்படின்னு ஒரு சாங்கே வரும். ஸோ அது ரிலேட்டா வந்து நான் தெரிஞ்சோம். அதே மாதிரி பவானி அப்படின்னு வரும். லட்சதீப்ல வந்து லாவா குல்காலி அதே மாதிரி வந்து பரிச்ச களி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த களி அப்படின்னு வந்தாவே வந்து லட்சதீப் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் அடிஷனலா வந்து ஃபோக் டான்ஸ் ரிலேட்டா தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து என்னன்னா ஃபோக் டான்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான பிடிஎஃப் வந்து என்ன தனியா வந்து கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அடுத்து இவ்வளவுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல இதெல்லாம் வந்து ஜிகேல கேட்டது. இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கொஸ்டின் அதே வந்து என்ன ரிப்பீட் ஆகாது. பட் என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு எந்த ஏரியால கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்க ஷிஃப்ட் வந்து என்னன்னா இன்னும் அப்கமிங் டேஸ் நிறைய டேஸ் இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. ஸோ அடுத்த ஷிஃப்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.